சென்னையில் பாஜக தலைமையகத்தில் அக்கட்சியின் மையக்குழு கூட்டம் தொடங்கியது. அண்ணாமலை தலைமையில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. ஆவின் கொள்முதல் முக்கிய இலக்கை எட்டவுள்ளது. சென்னையில் பால் உற்பத்தியாளருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. ஆந்திர மாநில துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பொறுப்பேற்றார். துணை முதலமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாண் கோப்புகளில் கையெழுத்திட்டார். நீட் தேர்வுக்கு எதிராக நாளை மறுநாள் நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். மாநில காங்கிரஸ் அலுவலகங்களில் போராட்டம் நடத்த காங்கிரஸ் தலைமை உத்தரவு. சூடுபிடிக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். விக்கிரவாண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேர்தல் ஆணையர் சந்திரசேகரனிடம் மனு தாக்கல் செய்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மூத்த குடிமக்களுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போலீசாருக்கும் தபால் வாக்கு வசதி. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்த இருவர் கைது. சங்கர் என்பவரது வீட்டிலிருந்து போலி சான்றிதழ்கள், கணினி போன்றவற்றை பறிமுதல். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை ராமேஸ்வரம் வருகை. கடலோர காவல்படை, விமானப்படை, கடற்படை, மெரைன் போலீசாரின் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. நம் நாட்டு மக்களுக்கான அர்ப்பணிப்பு உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என வாழ்த்து. ராகுல் காந்தி விடாமுயற்சியால் காங்கிரஸை கட்டிக்காக்க முயற்சிக்கிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என ராகுல் காந்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீண்டும் புகழாரம். உடனே அது மாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்கப்பா சொல்ல முடியுமா? என்ன வெற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அவருடைய முயற்சி, அவருடைய இது விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பார்க்கலாம், அது அவங்க உள்கட்சியுடையது. அவங்க ஒரு பொதுச் செயலாளர், அகில இந்திய காங்கிரஸுடைய செயலாளராக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் காங்கிரஸில் போய் கேட்க முடியாது. எங்களை போய் திரும்ப அகில இந்திய கட்சியோட இணைச்சு பேசுகிறோம். ஆந்திர மாநில துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பொறுப்பேற்றார். துணை அமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாண் கோப்புகளில் கையெழுத்திட்டார். சென்னையிலிருந்து மும்பை சென்ற இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டல் பொருள் என்பதை உறுதி செய்த அதிகாரிகள். ₹100 கோடி சொத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கேரளா, கர்நாடகாவில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். அசாமில் தொடர் கனமழையால் 15 மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 26 பேர் பலி. ஆந்திராவில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. சாலை, ரயில் தண்டவாளங்களில் முறிந்து விழுந்த மரங்களால் போக்குவரத்து பாதிப்பு.
வட இந்தியாவில் இன்று தீவிர வெப்ப அலை நீடிக்கும். சண்டிகர் மாநிலத்திற்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. ரஷ்ய அதிபர் புதின் வடகொரியாவில் சுற்றுப்பயணம். இரு நாடுகளின் நட்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. நியூசிலாந்து கேப்டன் பதவியிலிருந்து விலகிய வில்லியம்சன் நியூசிலாந்து கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை மனதில் வைத்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக விளக்கம்.